நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்துக்கு வர்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு அவர் ஆகாத கிரகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா குரு வந்து பாருங்கள், எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு கெடாமல் இருக்கணும். ஏன்னா இயற்கை சுபகிரகம் குரு, மாபெரும் சுபகிரகம் குரு தான். புத்திர காரகன் குரு, தனக்காரகன் குரு, குழந்தைக்கு அதிபதி குரு, பணத்துக்கு அதிபதி குரு, செல்வத்துக்கு அதிபதி குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு. இப்போ வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு அதிபதி அவர். அது சுக்கிரன் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி. தங்கம்னா குரு. வெள்ளிக்கு அதிபதி சுக்கிரன், தங்கத்துக்கு அதிபதி குரு. அப்போ ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அவங்க உடம்புல வந்து தங்கம் ஒட்டும், இல்லைன்னா தங்கமே உங்களுக்கு ஒட்டாது. ஒரு சில பேரில் தங்கமே போட முடியாது, பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேரில் தங்கம் போட்டிருப்பாங்க, கையில் அவருடைய கழுத்தில் அப்புறம் இதே மாதிரி பிரேஸ்லெட்டு, அங்கங்கே உடம்பு ஃபுல்லாக தங்கமாக இருக்கும், தங்கத்துலேயும் ஜொலிப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் குரு நல்லாயிருக்கும், உடம்பு ஃபுல்லாக தங்கமாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் குரு பலமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர்த்துக்கு தங்கமே ஒத்து வராது. ஒரு சில பேர் காதில் கூட தங்கம் போட்டிருக்க மாட்டாங்க, கையில் மோதிரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க, பிரேஸ்லெட் செயின் எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது. ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அஸ்தமனமாக இருப்பார், இல்லை நீச்சமாக இருப்பார், கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். ராகுடைய சனியோட நெருக்கமான டிகிரி சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு தங்கமே உங்களுக்கு நிலைக்காது. வாங்கி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பீரோவில் வாங்கி பீரோவில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வச்சுருவாங்க. அவங்களுக்கு உடம்புல ஒட்டுதான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் தங்கம் அவங்களுக்கு நிலைக்கும். எப்படி நம்ம சுக்கிரனுக்கு வெள்ளின்னு சொல்கிறோம், அதே மாதிரி தான் குரு வந்து தங்கம். குழந்தைக்கு அதிபதி குரு தான். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு கெட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியமே இருக்காது இந்த பிறவியில். 5ஆம் இடம் நல்லா இருந்து 5ஆம் அதிபதி நல்லா இருந்து புத்திர காரகன் குரு நல்லா இருந்தாருன்னா நல்ல குழந்தை செல்வம் அவங்களுக்கு இருக்கும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் அவங்களுக்கு. குழந்தைங்க மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்துக்கும் அமைஞ்சிருதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், அதுதாங்க ரொம்ப முக்கியம். குரு வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருக்கு உண்டான தொழிலெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சராக இருப்பாங்க, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி, அதாவது லெக்சராக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். கோயில் கட்டி கோயில் நிர்வாகம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்குன்னு அர்த்தம். டீச்சராக இருக்கவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மேனேஜராக இருக்கவங்க, அட்வொகேட்டாக இருக்கவங்க, நீதிபதியாக இருக்கவங்க, வட்டி விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கவங்க, இவங்க ஜாதகத்தில் குரு சம்மந்தப்பட்டிருப்பார். 2ஆம் இடம் 10ஆம் இடம், லக்னம் ராசிக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் குரு சம்மந்தப்பட்டிருக்கும். குரு நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த துறையில் அவங்க ஜெயிக்க முடியுதுன்னு அர்த்தம், சாதிக்க முடியுதுன்னு அர்த்தம். அப்போ குரு எந்த அளவுக்கு வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா குருனாலே இவங்க லீடராக இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் குருனாலே அவங்க சொல்கிறத அடுத்தவங்க கேட்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களுக்கு யார் குருவாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட டீச்சராக இருப்பாங்க, இல்லை லெக்சராக இருப்பாங்க, இல்லை ஒரு மேலதிகாரியாக இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்க. அப்போ அந்த குரு எந்த அளவுக்கு வேலை செய்யுது பாருங்கள். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதலாளி ஆகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். அந்த சொந்த தொழிலில் சாதிக்க முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும், தங்க நகைகளை வாங்கி அனுபவிக்க முடியும். இதெல்லாமே ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் நிச்சயமாக நடக்கும். ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த குருவுக்கு உண்டான அத்தனை அமைப்பு கெட்டு போயிடும். இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் அதிபதி குரு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால இது நல்ல ஒரு குரு பயிற்சி இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? நல்ல ஒரு குரு பயிற்சி கிடையாது, கெட்ட குரு பயிற்சின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இது விபரீத ராஜயோகமாக மாறும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குரு. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றார். என்ன பண்ணுவார்? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். வெளிநாடு போக முடியாமல் இருக்கீங்களா துலாம் ராசி நேயர்கள்? நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க இந்த காலகட்டம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு ஜெயிக்க போகிறீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, பணத்துக்கு அதிபதி குரு, தங்கத்துக்கு அதிபதி குருன்னு. இந்த தங்க நகைகளும் பணத்தையும் சேமிப்பு பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த மார்ச் முடிஞ்சு உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் மேசராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு வந்துடுவார். நல்ல குரு பயிற்சிங்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மறைமுகமாக சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சில கிடைக்க போகுது உங்களுக்கு. வெளிநாடு போக போகிறீங்க, வெளிமாநிலம் போக போகிறீங்க. அப்பா அம்மாவோட சொத்து, பூர்வீக சொத்து கிடைக்கும், மூதாதையர்களோட சொத்து கிடைக்கும்.
இன்சூரன்ஸ் பணம், எப்போவோ நீங்கள் பணம் போட்டிருப்பீங்க, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தவங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியே கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரும், உங்கள் பணம் கைக்கு வரும். இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் மேஜிக் மாதிரி நடக்கும் இந்த காலகட்டங்கள். பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, பணம் இல்லைன்னா இந்த காலகட்டங்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்களும் உங்களுக்கு மதிக்க கிடையாது. கடந்த காலமெல்லாம் சொந்தக்காரங்க மதிக்கலை, நண்பர்கள் மதிக்கலை, எல்லாம் சுயநலமாக இருந்தாங்க, உங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சியிலேருந்து நல்லா இருப்பீங்க துலாம் ராசி நேயர்கள். 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன, திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரு. லாட்ரி, ரேஸு, இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இது மூலமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூக ஊடகம் மூலமாக இந்த ஃபேஸ்புக், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப், இது மூலமாக சில வருமானம் கிடைக்கக்கூடிய இந்த அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டமாக விபரீத ராஜயோகமாக இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நடக்கும். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையாக. வெளிநாடு போவீங்க, வெளிமாநிலம் போவீங்க. தடைப்பட்டு வந்த அந்த வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கும், வீசா அப்ரூவ் ஆக போகுது, நல்லது நடக்கும். சரிங்களா? குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். கல்யாணம் ஆகாமல் இருக்க துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் திருமணம் நடக்கும், நல்ல ஒரு குடும்பம் அமையும். பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேர போகிறீங்க, பணம் வரப்போகுது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இது எல்லாமே நடக்க போகுது. உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். குரு உங்கள் ராசிக்கு வேறங்க பார்ப்பார். 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மகர ராசி வரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு, அம்மாவளி பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அம்மாவளி சொந்த பந்தங்கள் மூலமாக சில உதவி கிடைக்கிறது, பிரிஞ்சிருந்த சொந்த பந்தங்கள் சேர்றது, இதெல்லாமே நடக்கும். வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, எல்லாமே நடக்கும். உங்களுக்கு சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். உடம்புல இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த அலைச்சல் திருச்சல் எல்லாமே கம்மியாகும். துலாம் ராசி நேயர்கள் கடந்த காலமெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டம், இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னா 2023 கூட கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஏன்னா ராசியில் கேது இருந்து 7 ராகு இருந்தனால குழப்பங்கள், உடல் ஆரோக்கியம் கெட்டு போனது எல்லாமே இருந்தது. உங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தது, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு நிம்மதியாக வாழ போகிறீங்க. நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க, இல்லை சந்தேகமே கிடையாது. சாதிச்சு காமிக்க போகிறீங்க, ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டமாக நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு இருக்க போது. விபரீத ராஜயோகமாக அந்த குரு செயல்படுறதுனால அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போது, பயன்படுத்திக்கங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கெட்டு போயிட்டாரா, நல்லா இருக்காருன்னு பாருங்கள். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள். லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இது 2 மேட்ச் பண்ணால் தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். ராசி பலன் வேறு, லக்ன பலன் வேறு, தசாபுத்தி வேறு. சரிங்களா? தசாபுத்திங்கிறது ஒரு மனுஷனை இயக்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும், அவங்க தலையெழுத்து விதி போயிட்டுருக்கும். உங்கள் தலையெழுத்து விதி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். உங்கள் லைஃப் இனிமேல் உங்கள் லைஃப் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன நடக்காது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக, தெளிவாக, நம்ம துல்லியமாக, நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.